இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்ல சுபிட்சமான விவசாயிகளுக்கு சுபிட்சமான ஒரு வாழ்க்கையை கொடுங்க. பஞ்சம் இல்லாத ஒரு எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கையை கொடுங்க. ஹாப்பி போங்கவா நீ போங்கன்னு சொல்லிட்டேன். போதுமா 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 பொங்கலோ பொங்கல். என்னோட சாரி ட்ரைபிஸ்டவங்க தான் ரொம்ப பேசினா அவுத்து விட்டுருவேன். என்னம்மா பண்ற? இலையிலே படுக்கிறமா நீ? ரசத்தை உரிய ஓகே गाइस, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? காக்காக்கு கல்யாணம் பண்ண போறோம். எப்படி உட்கார்ந்து அடிக்கிறானா? ஏய் அம்மு, நல்ல பிரிஸ்கா அடி. गाइस ஹாய். இப்போ நம்ம வந்துட்டு நம்மளோட பொங்கலுக்கு இன்னும் 2 நாள் தானே இருக்கு. இந்த 2 நாள்லாம் நாங்க இன்னும் ஷாப்பிங்கே முடிக்கல. ஸோ அதனால இப்போ வந்து நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 9 மணி ஆகுது. சாப்பிட்டுட்டோம், தூங்கலான்னு பார்த்தோம். சரி நம்ம இன்னும் ட்ரெஸ் எடுக்கலையே. நம்ம வீட்டு பக்கத்துல வேற புதுசா ஜெயச்சந்திரன் ஓபன் பண்ணிருக்காங்களே, சரி எப்படிதான் இருக்குன்னு பாப்போம். தாவணி செட் கிடைக்குதா? ஏய், நான் அந்த யானையோட கால் ஐட்டுக்காது இருப்பேன். அடி குடி கால் ஐட்டுக்கு தான் இருக்கேன். வா இறங்கி வா. கால் ஐட்டுக்கே கால் ஐட்டு தான் இருக்கேன். கவிதை மாதிரி இருக்குதுல்ல. குட் குட் குட். ஊர்லி அழகா இருக்கு. இந்த பாத்திரத்துல கூட நீ உப்புமா எப்படி பண்ணலாம் தானே யோசிப்பேன். கம்மிங் சைட் ஃபேமிலி மொத்தம் உப்புமா சாப்பிட்டே வளர்றீங்களா கண்ணா? தாவணி கேட்டோம், ஆனா அவங்க வந்து எனக்கு தெரியாம கிட்ஸ் செக்ஷன் அனுப்பிச்சிட்டாங்க. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. ஏன் அனுப்பிச்சாங்க? என்ன பார்த்தா அப்படியா இருக்கு சொல்லுங்க. லைட்டா. ஓ, இங்க இப்படி ஒரு செக்ஷன் இருக்கா? நல்லா ஒளிச்சு வச்சிருக்காங்க, அதனால எங்களுக்கு தெரியல. அவசரப்பட்டு அடிச்சிட்டீங்களே சார். ஃபேப்ரிக் எடுத்துக்கறேன், அழகா தைச்சுக்கலாம். ஃபேப்ரிக் அது இல்ல, ஃபேப்ரிக். இங்கிலீஷ்ல தான் பேசுமா. ஃபேப்ரிக் எடுத்துக்கறேன். நல்லாவே இல்ல, எனக்கு அவ்வளவா அபிப்பிராயம் அல்ல. நல்லான்னு சொல்லக்கூடாது, ஆனா அவ்வளவா எனக்கு பிடிக்கல. நல்லா இஷ்டம் இல்ல. ஆக்சுவலி நானுமே வந்துட்டு பாவாடை தாவணி தான் எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனா வந்து இங்க அவ்வளவா எனக்கு தெரியல என்ன பண்றதுன்னு. தாவணி சூப்பரா இருக்கு. அப்படியா? பிளவுஸ் கூட ஈஸியா ரெடிமேட் பிளவுஸ் கிடைச்சிரும். இல்லைன்னா அம்மா உனக்காக டி நகர் போய் தைச்சிட்டு வருவாங்க ஒரே நாள்ல. சோ சாரியா அம்மா, அம்முக்காக பண்ண மாட்டியா? என்ன புது ஃபேஷனா போட்டிருக்க, துப்பட்டா அப்படி போடலான்னு இருக்கியா? அம்மா தான் போட்டு விட்டாங்க. ஃபேஷனபிளான ஆளு. ஆமா. செட்டர். ஏண்டி ஜெயச்சந்திரனுக்கு வந்து ட்ரெண்ட்ஸ்னு பேசுற? ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா. என்னோட சாரி ட்ரைபிஸ்டவங்க தான் ரொம்ப பேசினா அவுத்து விட்டுருவேன். பாருங்க எப்படி இவளுக்கு புடிச்சிட்டு போறதுக்கு வேற ஒரு ஆளு. பாக்குறதுக்கு ஒரு மாதிரி ஆக்சுவலி நல்லா இருக்கு, பட் இவளுக்கு அது கொஞ்சம் ஆயா மாதிரி இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. நான் வந்து ஒரு தடவை இப்படிதான் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை காணாம போயிட்டேன், தொலைஞ்சு போயிட்டு இதே மாதிரிதான் எங்க இருந்தாலும் பரவும் நம்ம போன் பண்ணி கூப்பிடுவாங்க இந்த மாதிரி. கைஸ் இப்ப எங்களுக்கு வந்துட்டு என்னன்னா ரெடிமேட் பிளவுஸ் எடுத்துக்க போறோம். கொட்டாய் விட்டு தள்ளு, உனக்கு தானே பெட் டைம். சரி ஓகே வாமா போலாம். பெட் டைமா? பெட்ல போய் தூங்கிட்டோம். நம்ம வந்து எடுக்க வேணாம், ட்ரெஸ் எல்லாம் எடுக்க வேணாம். நம்ம எடுக்கணும்னா அப்ப தூங்க கூடாது. இதான் கடைசியா நீ சிங்கிளா எனக்காக பொங்கலுக்கு காசு செலவு பண்ண போறேன். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. சரிம்மா, அப்ப எனக்கு கொஞ்சோண்டு சட்னி வேணா தரேன், நக்கிட்டு போறீங்க. சக்சஸ்ஃபுல்லி அந்த ரெட் கலரே எடுத்தாச்சு. எஸ், அது மாதிரி வர போறேன். நயன்தாராவ நான் என்ன போட்டாலுமே நயன்தாரா மாதிரி தான் இருப்பேன். ஸ்கூல்ல டீச்சர்ஸ்லாம் அட்டெண்டன்ஸ் எடுக்கும்போது அமிர்தவசன் கூப்பிட மாட்டாங்க. குட்டி நயன்தாரா அப்படின்னாங்க. நான் பிரசன் சார் அப்படின்னு குட்டி நயன்தாரா. கைஸ் நான் மட்டும் பத்திரமா இருக்கேன். என் கூட வந்தவங்க 2 பேர் தொலைஞ்சு போயிட்டாங்க. என் கூட வந்த 39 பேர் தொலைஞ்சு போயிட்டாங்க. ஆனா வந்து உள்ள வந்து எப்படி இருக்குன்னு கேட்டா எனக்கு சொல்ல தெரியல. சொல்லக்கூடாது. அத கமெண்ட் சொல்லாமலும் தெரியல, பட் சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. ஓகேவா தான் இருக்கு, ரொம்ப ஓகேவா இருக்கு. மற்ற பிரான்ச் நல்லா இருக்கும் இல்ல, பள்ளிக்கரணை பிரான்ச் வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். இங்க வந்து அந்த அளவுக்கு இல்ல. உனக்கு ட்ரெஸ்ஸே எடுத்துக்கல, நீயும் எடுத்துக்கல, நானும் எடுத்துக்கல. தியாகிடா தியாகி. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புள்ளைக்கு தியாகம் பண்ணியே ஓட்ட போறேன். தூக்கிட்டு போ. மார்க்கெட்ல போய் வாங்கணும்னு சொன்னல, ஆமா வீடு தேடி வந்துருச்சு. அங்க போய் பாரு. கரும்பா? வீடு தேடியா? வீடு தேடி கரும்பு. அவங்க இந்த மாதிரி வண்டியில வச்சுட்டு இப்படி போறாங்க. ஏன்னா நம்ம அங்க இருந்து இழுத்துன்னு வர முடியாது, இங்க இருந்து இழுத்துன்னு வருமா.
திஸ் இஸ் அம்மு போட்ட கோலம். போயிட்டாங்களா இருக்காங்களா? நான் கரும்பு இருக்கீங்களா? நீங்க கரும்பு வேணும். இப்பதான் நான் சாயங்காலம் வாங்கி தரேன்வா. எங்க அம்மாக்கு நான் வாங்கி தரேன்னு சொன்னா என் பேர்ல சுத்தமா நம்பிக்கை கிடையாது. நீ வந்து எனக்காக நீ ஒண்ணுமே செய்ய மாட்ட அப்படிங்கிறாங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. அப்ப வந்து அவங்க என்னடா திங்கு 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 திங்குன்னு நடந்து போறாங்க. அங்க வந்து கரும்புக்காரரே இல்ல. நம்மள போய் வாங்க இருக்காங்க போல இருக்கு. சரிறாங்க. நம்ம வேற அதிகமா பேசிட்டோம். சரி விடு. நானே வந்து மாட்டிக்கிட்டனே. எங்கடி இருக்க? கால் நோவுதா? கால் உனக்கு வயசு என்ன ஆகும்? இப்போ கால் வலிக்கின்ற என் அம்மாவே வராங்க. நீ போடி. தாய்க்கு ஏதாவது ஏற்படுறியா? நீ குழந்தையா இருக்கும் போது நீ வந்து கரும்பு கேட்ப. அப்படி கரும்பு கேட்கும் போது நான் ஒன்னும் நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒன்னு எடுத்துட்டு இருக்கேன். வரமாட்டேங்குதப்பா, வந்துருச்சு. இந்த கரும்பு ரோட்ல இருந்து நான் தான் தூங்கிட்டு வரேன். எங்க அம்மாவுக்கு நான் சுமையே கொடுக்க மாட்டேன். நான் சும தாங்கி நீ உருட்டுமா? எங்க அம்மா வெறும் இந்த வாழை இலை கூட சுமக்கிறது நான் விரும்பல. அம்மா குடும்பம் என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. அம்மா ஒரு மஞ்சள் பொண்ணு கூட நீ தூக்கலாம் அலோவ் பண்ணலாமா? என் அம்மாவே தூக்கிட்டு வரேன். உன்னைய தொங்க விட்டு ஒரு கைய பறி கொடுக்கறக்கு. அம்மா அவளே அழிச்சிட்டாமா அவ கோலத்தை. இலையை போட்டு எவ்வளவு ஐட்டம் பரிமாற போறாங்கன்னு இப்ப நீங்களே பாருங்க. இவ்வளவு எங்க அம்மாவோட கை வித்தைகள் காட்ட போறாங்க. ஆரம்பிக்கலாங்களா? என்னென்ன இருக்கு இலையில சொல்லுங்க. பாயாசம், ஸ்வீட் பச்சடி, தயிர் பச்சடி, நேஷனல் காய், இது வந்து பூசணிக்காய் கூட்டு, வடை, அப்பளம், கோழி, இப்ப சாதம் போட்டு நெய் போட்டு சாம்பார் போட்டு குழம்பு, ரசம் ரசம் மோர் மோர்னு சாப்பிட போறேன். அப்ப நீ விநாயக பெருமானே. அது எப்பவுமே ஹாசினி சாப்பிடறதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணுவாங்க. இல்லை இவ்வளோ ஐட்டம் இருக்கே, கடவுளே எல்லாத்தையும் சாப்பிடணும்னு வேண்டிக்கிறேன். இரு நான் சாப்பிட போறேன். ஃபர்ஸ்ட் டைம் கோயிங் டு டேஸ்ட் பாயாசம். பாயாசம் சூப்பர், பயங்கரம். அடுத்தது வடை. வடையும் பருப்பு சாதமும் அல்டிமேட். நெக்ஸ்ட் ஐட்டம் ட்ரை பண்ணுவோம். தக்காளி ஸ்வீட் பச்சடி. டிஃப்ரெண்ட் இதெல்லாம் இருக்கு, நீங்க பண்ணதே இல்லை. பயங்கரமா இருக்கு. உள்ள என்ன நிறைய இருக்குது. அடுத்த பாருங்க தயிர் பச்சடி. எங்க அம்மா எப்படி இவ்வளவு அளவுல சமைச்சாங்கன்னு நம்பவே முடியல. என்னால நம்ப இவ்வளோ சைடு ஐட்டம் இல்லாத மெயின் ஐட்டம் இந்த பாருங்க. சாம்பார், ரசம், அதெல்லாம் வேற வருது. கூட்டு எல்லாமே வருது. போகி பொங்கலுக்கே இவ்வளவு பண்ணிருக்காங்கன்னா அப்ப மெயின் பொங்கலுக்கு எவ்வளவு பண்ணுவாங்க. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. என்னமா பண்ற? இலையிலே படுக்கிறமா நீ? ரசத்தை உரியிற பாருப்பா, அவன் உரியல என் இலை போய் அவன் இலை மேல ஏறுது. டேய் மெதுவா உறிஞ்சு சாப்பிடுறான். இல்ல படுத்து தூங்கிடுவா போல இருக்குமா? ரசத்தை பிசையும் போது அங்க ரசம் இருந்துச்சுன்னா அது ரசத்தோட மிக்ஸ் ஆயிடும். அது எனக்கு அன்னீசியா இருந்துச்சு. The winner of the match is Preeta the Great. I won, brother. I won. You lost, you damn it. You lost. உனக்கு இப்போ ஒரு சர்ப்ரைஸ் ஓகேவா? அழகா இருக்கே. பொங்கல் மருதானியா? அப்போஸ் இப்போ எப்படி தூக்கிட்டு வருவ நீ அப்போ? ஃபாலோ மீ. Guys, I am having a surprise for everybody. இந்த வந்துட்டானுங்க இல்ல, என் செல்ல வந்துட்டானுங்க இல்ல. என்னது மூட்டையா? நீ நிறைய சோறு சாப்பிடுறல, அதனால அவ்வளவு மூட்டைக்கு அரிசி வாங்கிட்டு வந்திருக்கேன் சோறு தின்னு. எனி கெஸ்ஸஸ் என்னவா இருக்கும்னு ஐடியாவே இல்லையா உனக்கு? சிலிண்டரா? சிலிண்டர் ஏண்டி அல்லாக்க தலைவேல தூக்கிட்டு வருவாங்க? நான் யாருக்குமே வீட்டுல ஐடியாவே இல்லை நான் என்ன வாங்கியிருக்கேன்னு. முத்தை திரு பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்துக்கூறு வித்துக்கூறு வர என ஓதும். முனி படத்துல வர மாதிரி எட்டி பாக்கிட்டேன். என்னன்னு தெரிஞ்சதா? கண்டுபிடிச்சிக்கா? எஸ், பீன் பேக். எவ்வளவு பெருசு இருக்கு பாரு. குவாலிட்டி செக். அது குதிக்கு போறேன். தாவுடா தாவு. அட குரங்கு 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 பார்த்தா குரங்கு. கிஃப்ட் பேக் பண்ணிருக்காங்கடி அழகா கியூட்டா. எவ்வளவு பெரிய பீன் பேக் பாத்தீங்களா? ஆக்சுவலி ஏன் இது என்ன தெரியுதா?
கால் வச்சுக்கிறதுக்கு வெயிட் நல்ல வெயிட். என்ன கணம் ரொம்ப பெருசா இருக்கு. ஏன் இவ்வளவு பெருசுன்னு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல எல்லாருமே குண்டூஸ். சார் தூங்கிட்டா சார். உட்காரத்துக்கு ஒரு மெத்தட்ஸ் இருக்கு. ஓகே And his name is John C. டேய் தள்ளி நான் உட்கார்றேன். எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? எப்படி இருக்கு? அதை எடுத்து போடா கொஞ்சம். ராஜமாதா நாங்க ராஜமாதா. இன்னும் ஏன்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? This bean bag is from Cozy Bean Bags. இது எங்க வீட்டு பக்கத்துலயே இருக்குது. இது வந்து வேளச்சேரியிலேயே வந்து இந்த காசி பீன் பேக் நல்ல காசி பீன் பேக் சொன்னதான் எங்க அம்மா கொட்டாய் விடுறாங்க. இட்ஸ் வெரி நைஸ். நான் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்றேன். வணக்கம் தம்பி. இவனுக்கு வந்து இப்ப நான் காவல் காக்கிறதுக்காக வந்து வாட்ச்மேன் மாதிரி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். கொசு அடிச்சுக்கிட்டு. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. அப்படி வருதா? நான் கூட லெஃப்ட்ல இருந்து அப்படியே போயிடு நினைச்சேன். வாவ் வாட் அ மயில் கோலம் யுவர் புட்டு. செம்மையா இருக்குது. நான் ஹெல்ப் பண்ணிட்டுமாமோ? தேவையில்லை. நான் ஹெல்ப் பண்றேன் அக்கா. என்னோட மாட்டு பொங்கல் கோலத்தை பார்த்து கூட அவளுக்கு வந்து தெரியல நான் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா கோலம் போடுவேன்னு சொல்லிட்டு. கோலம் வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்க. அதுல என்னோட கோலத்தை பார்த்து நீங்க ரேட் பண்ணுங்க அது எப்படி இருக்குன்னு. கைஸ் ஃபைனலா ஒரு ஹாப்பி போங்கவா. என்னடி போங்கன்னு சொல்லிட்டேன். எங்க இருக்கு ஸ்டெப்ஸ் பின்னாடி வீட்டுக்கு வரவங்கள போங்க ஹாப்பி போங்க. செமையா இருக்கு ஹாப்பி போங்க. நான் ஹாப்பிங்க. ஏனுங்க சூப்பருங்க செமைங்க. மணி வந்து 9:45 ஆகுது. என்ன வாய்ஸ் இவ்வளோ மாசா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பேரிங் போன ஃபேன் மாதிரி கீச்சுன்னு ஒரு குரல். இப்பதான் நான் எழுந்திரிச்சிருக்கேன். அம்மு குளிச்சிட்டு இருக்கா. என்ன வாய்ஸ் வராதா இன்னைக்கு எனக்கு? ஓ மை காட் என்னடி வாய்ஸ் இது? சூப்பரா இருக்கு மிஸ் சாரி. Thank you. இது என்ன பொங்கல் இது என்ன பொங்கல்? ரெண்டுத்துலயும் வெள்ளை போடுறீங்க. சக்கரை பொங்கலுக்கும் இதா போடுவோம். இது ஒயிட் ரைஸ். ஓ போகுதுமா. வரட்டும். இது மேல வரணும். ஏய் இது வந்துருச்சு. இது மேல வரணும். பொங்கலோ பொங்கல். அப்படி குழந்தை எல்லாரும் அரிசி போட்டுட்டு பொங்கலோ பொங்கல். ஒடே பொங்கலோ பொங்கல். ஹாப்பி பொங்க. இனிய பொங்கல் நல்லா அழுத்துக்கள். அதாவது ஒரு லாஸ்ட் பேச்சுலர் பொங்கலுக்கு எண்ணெயை எப்படி விட்டுட்டு அம்மு பாருங்க. மட்டன் குஸ்காவா? நான் சொல்றத கேளு. இந்த சதுரம் போறோம். இந்த சதுரத்துல 4 7 4 படிக்கோணம். சூரியனும் சந்திரனும் அதனால பாடுறேன். இதுக்கு மேல சொல்லு. இதுதான் படிக்கோளம். இப்படி போட்டுக்கணும். மேல கூம்பு போடணும். ஓகேவா? அப்புறம் இந்த இடத்துல சக்கரம் போடணும். அப்புறம் இந்த இடத்துல செயின் போட்டு இப்படி இழுக்கணும். பேருக்கு மேல கொம்பு மாதிரி அது போடணும். இந்த கோலத்துக்குள்ள சந்திரன் சூரிய பர போட்டுக்கணும். உங்கள்கிட்ட சொல்றதுக்கு நானே செஞ்சிடலாம். சொல்லிட்டீங்களா? இப்ப பாருங்க. நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. தெரியாதுன்னு சொன்னாலும் கேட்பாங்க. தெரிஞ்சிச்சுன்னு சொன்னாலும் என்ன போட்டு வச்சிருக்கேன்னு கேட்பாங்க. அவஸ்தப்பட்டுடா சாரி. இந்த பக்கம் பார்த்தா மாதிரி தான் போட சொன்னாங்க. அப்புறம் வந்துட்டு ஏன் இந்த பக்கம் போட்டேன்னு கேட்டாங்க. எனக்கு தெரியாது. ஸ்கேல் குடுறியா? ஏய் அவங்க ஸ்கேல் ஸ்கேல்லாம் கொடுக்க முடியாது. மாவு சரியில்லை. நீ மாவு சரியில்லைன்னு அதை நான் இந்த மாவுல தான் நேற்று கோலம் போட்டேன். கல்லுல தோசை வரலன்னா மாவு சரியில்லைன்றாங்க. கல்லு சரியில்லைன்றாங்க. தோசை மாவு வேற கோலம் மாவு வேற. நீ ஜண்டா வைக்கிற மாதிரி இருக்கு. ட்ரையாங்கிள் போடணும். ட்ரையாங்கிளுக்கு மிட் பாயிண்ட் போட்டுக்கிற. ஆமா அடுத்த தியரம் எழுதுறேன். half into base into height. ஓகேவா? அதுதான் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஃபார்முலா சொல்லு. மக்கி ஒன்னும் இல்லையே மக்கி போயிடுச்சு குப்பைன்னு சொன்னேன்.
மூடு நான் மேக்ஸ்ல சென்டம். ஒரு கோலம் கூட போட தெரியல, மேக்ஸ்ல சென்டமா. பாப்போமா? கோலத்துக்கும் மேக்ஸ் சென்டம் வாங்கறதுக்கும் சம்மந்தம் இல்ல. நீ கோலம் நல்லா போடுற, நீ மேக்ஸ் சென்டம் எடுப்பியா? இப்போ கொடி வர ஏதோ என்ன கட்சி கொடி வரையணும்? இந்த கட்சி கொடிலாம் இல்ல, கோலமே கட்சி கோலமா இருக்குது. அடுத்து என்ன ஐட்டம் வரையணும்? சூரியன் சந்திரன். ஐயோ அதுக்கு இடமே விடலையே. ஒரு வேகத்துல வந்ததுனால மறந்துட்டேன். எங்க வரையணும் சூரியன்? கொய்யால சூரியன் சந்திரன் தானே சென்டர்ல வரைய சொன்னாங்க. இப்ப என்ன பண்றது நம்ம? மறுபடியும் முதல்ல இருந்தா உன் பேச்ச கேட்டு நான் எக்ஸ் போட்டேன் பாத்தியா? இதுல வேற என் பேரை சொல்லு, உனக்கே ஒண்ணும் தெரியல. அமீபா மாதிரி இருக்கு சூரியனுங்கிற. சத்தியமா அமீபா மாதிரிதான் இருக்கு. எல்லார் வீட்லயும் பெல் வச்சே முடிஞ்சிச்சு. எங்க அம்மா இன்னும் வரல. சூரியன் சந்திரன், the wheels on the தேர் go round and round. அது ரவுண்டா இருக்கணுமே, அப்ப ரவுண்டுன்னு பாடலாம். இது என்னது? சங்கிலி. This is my தேர் கோலம். இவ பேச்ச கேட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸ் வேற போடுங்கறா. நான் திட்டு வாங்கினா அதுக்கு முழுக்க நீ தாண்டி காரணம். அம்மா எப்படி இருக்கே? வெயில் பார்க்காம போட்டியா? நினைச்சேன்டா. எப்படி இருக்கே? செமையா இருக்கு. நல்லா இருக்குல்ல? குடி குடி சூப்பர். இல்ல நான் சொல்லி போட்டா மூட்ரி நான் அப்படியே பேச்ச மாத்துது பாரு. இவ்வளவு நேரம் கலாச்சு விட்டு உங்க மாமியார் வீட்டுக்கு போனா இதுலயும் சக்கரத்தை போட்டு மாமியார் வீட்டுல அவங்க தெரியல எனக்கு. அது என்ன பண்ணா இங்க ஒரு நீட்டா கோடு போடணும். ஓகே, நீட்டா கோடு போட்டு இதுல இருந்து சங்கிலி, இதுல இருந்து 2 சங்கிலி ஓஹோ மனுஷா இழுக்கிற மாதிரி இங்க என்ன பண்ணா ஒரு சதுரம் போடணும். சத்தியா எல்லாம் நம்ம ட்ரைனிங். எவ்வளோ அழகா பாருங்க. பொங்கல், சக்கரை பொங்கல், வடை, மஞ்சள் எல்லாமே ரெடியா இருக்குது. இப்போ நம்ம வந்து பொங்கல் பண்ண வேண்டியதான். இந்த மாதிரி வரலாமா? சரி ஒன்ன சொல்ல மஞ்சள் பிள்ளை இருக்குன்னு நினைச்சிட்டியா? என்ன சொன்னா? இது ஒரு அச்சீவ்மெண்ட் இல்லையாரப்பா? அந்த தேர், அந்த மஞ்சள் பிள்ளையார், அந்த விளக்கு எல்லாமே நானே பண்ணது. குறிக்கப்பட வேண்டியதுதான். நெத்திச்சுட்டி எங்க போட்டிருக்க? நெத்திச்சுட்டி எங்க இருக்குன்னு பாரு. நல்லா இருக்கு. ஆனா இப்படி கால் எடுக்கிறாங்க. ஸ்ட்ரெயிட்டா உட்காந்து எப்படி உட்கார்ந்து அடிக்கிறானா? ஏய் அம்மு நல்ல பிரிஸ்காடி. என்னது இது? கால் ஒழுங்கவே. இது எவ்வளவு அழகா இருக்கு. I am patiently waiting for that பொங்கல் and வடை. நானும் எடுத்துக்கிறேன். அச்சதா பூவு இன்னைக்குதான் அச்சதா முக்கியமா தேவை. சூரியநாராயணமூர்த்தியே, நாங்க என்ன மனிதர்கள் என்ன தவறு செஞ்சிருந்தாலும் சரி, இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்ல சுபிட்சமான விவசாயிகளுக்கு சுபிட்சமான ஒரு வாழ்க்கையை கொடுங்க. நல்ல விளைச்சலை கொடுங்க. பஞ்சம் இல்லாத ஒரு எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கையை கொடுங்க. நல்ல சூரிய பகவான் மூலமா இந்த மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி நல்ல ப்ரொடக்ஷனை கொடுங்க. என் பேத்திகள் துஷம் தலை பொங்கல் நல்லபடியா சந்தோஷமா இருக்கணும். என் பாட்டு பொண்ணு, சின்ன பேத்தி, என் பையன் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். இதான் துணையா இருக்கும். நேத்தி பாத்தீங்கன்னா கிராண்ட் சமையல். பட் இன்னைக்கு பொங்கல் அப்படிங்கறதுனால வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் டிஷஸ் எல்லாம் இருக்கு. ஜெனரலா சாம்பார் பண்ற மாதிரி இன்னைக்கு சாம்பார் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு மண்ணுல விளையிற காயெல்லாம் கிழங்கு வகைகள்லாம் போட்டு சாம்பார் பண்ணுவாங்க. அந்த காயெல்லாம் நம்ம ஜெனரலா சேர்த்துக்க மாட்டோம். ஆனா இன்னைக்கு வந்து நம்ம எல்லா காயும் சேர்த்து வச்சு சாப்பிடுவோம். மம்மி உங்க வாங்கல, நான் உங்களுக்கு வந்து ஒரு டிப்ஸ் சொல்றேன். என்ன டிப்ஸ் பாத்தீங்கன்னா, வடை வந்து இது வந்து போண்டாவா சோறு கிடையாது. சரி பரவாயில்ல, இது லைட்டா போண்டா மாதிரி இருக்கிறதா நீங்க நினைக்கலாம், ஃபீல் பண்ணுவீங்க. சோ நீங்க என்ன பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தர் இருக்காரு, வடை மாஸ்டர் ஒருத்தர். அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, வடையை இப்படி போட்டுட்டு இழுத்து விட சொல்றாரு. அந்த ஓட்டை இழுத்து விட்டோம்னா வடை வந்து நடுவுல ஓட்டணும்ன்றா. அதான் தெரிஞ்சுக்கோ. தெரியலன்னா டவுட் கேளு என்கிட்ட. காலங்கலிகாலம் ஆயிப்போச்சு.
நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி நிக்கிற. feel to ask doubts. வடை வந்து ரவுண்டா இல்லாம போண்டா மாதிரி போட்டேன்னு பிரீதா ஒரு டிப்ஸ் சொன்னா. அந்த டிப்ஸை வச்சு போட்டேன். இப்ப பாருங்க வடை மாதிரி வந்துருச்சு. காட்டுங்க. போட்டேன் மெது வடை மாதிரி இருக்கும். அதான் மூத்தவங்க சொன்னா கேட்கணும். இதுல இருந்து என்ன தெரியுது? பிரீதா ஒரு போண்டா மாஸ்டர்னு தெரியுது. இன்னொன்னு ரீல்ஸ் அடிக்ட்னு இன்னும் நல்லாவே தெரியுது. ரீல்ஸ் அடிக்டா இருந்தாலும் நான் இன்ஃபர்மேஷனல் ரீல்ஸா பாக்குறேன். இந்த மாதிரி எல்லாருக்கும் ஃபீட் தான் வரும். ஆன்டி ஃபீட் தான் வரும். உண்மையா சொல்லித்தானே அவனோட தம்பி. உண்மையாவே என் ஃபீட் ஆன்டி ஃபீட் மாதிரி ஆயிட்டு வருது. ஐ டோன்ட் நோ வை. நைஸ் சார், எக்ஸ்பெக்டட். ஜனநாயகன் படம் வந்து பார்க்கல. சோ அதனால வந்து நாங்க வீட்லயே மெர்சல் போட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஆமா, பிகாஸ் இட் இஸ் லாஸ்ட் தளபதி பொங்கல். குளிக்கிறியா இல்லையா? சிவகடாட்சி மாட்ட நெத்தியில ஒரு பொட்டு அம்சமா வச்சிருக்கடா. விடியற் காலையில் சன் வரத்துக்குள்ள இன்னைக்கு ஏன் சீக்கிரம் வந்தீங்க? டெல். நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன். ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவாங்க எங்க வீட்ல. பழைய அம்மு டைம்ஸ் பார்த்து உங்களுக்கு தெரியும். என்னன்னு தானே பாக்குறீங்க? மஞ்சள் தாயோட தந்தையோட சீரோட சிறப்போட அடுத்த வருஷம் மாப்பிள்ளையோட உங்களையா வேண்டிக்கிறேன். நெக்ஸ்ட் இஸ் ஃப்ரம் மை மாதாஜி. காசு காசு கொடு காசு. உடல் காசு கூட கொடுக்க மாட்டாங்க. பொங்கலையும் புளியரையும் போட்டு கழிச்சு போறாங்கம்மா. சீரோடும் சிறப்போடும் தாயோட தந்தையோட தந்தையோடும் கணவரோடும் உடன் பிறந்தாரோடும் உற்றார் உறவினரோடும் சம்பாதித்து ஏப்பம் சாப்பிட்ட உடனே ஏப்பம் விட்டு அது ஜீரண சக்தியோடு ஜீரணித்து மனமார்ந்த தந்தையின் ஆசீர்வாதம் மகளே இழந்து விட்டு. நாங்கெல்லாம் ராஜ பரம்பரை. நாங்க இப்படிதான் பேசுவோம். தாயோட தந்தையோட சீரோட சிறப்போட 10th மார்க்கோட மகிழ்ச்சி நீ அதுல மகிழ்வா இருந்து அக்காவோட கல்யாணத்துல மாசா சூப்பரா எல்லாம் எப்படி வேலையும் செஞ்சு அந்த சாம்பார் வாலி ரசம் வாலி எல்லாம் தூக்கி கையோட சிஸ்டர் காலம் கேட்டு இதெல்லாம் பண்ணி நீங்க வந்து சந்தோஷமா வந்து ஒரு அண்டை சர்வெண்டா இருக்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆல் டவுன் இன் மை லெக்ஸ். நல்லா இருப்படா போடா. காலை மாறி விடுறாப்ல. கால்ல உலரா மாதிரி தெரியல. ஓகே गाइस, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? காக்காக்கு கல்யாணம் பண்ண போறோம். என்னப்பா சொல்ற? ஆல்ரெடி இது சொன்ன மாதிரி இது எங்களோட ஆஃப் தி ப்ரொசீஜர்ஸ். சோ அதை நம்ம இப்போ பண்ண போறோம். அந்த காக்காக்கான கல்யாண ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பாட்டி. நானும் வெச்சேன் பார் மஞ்சள். காக்காக்கு மட்டும் இல்ல, காக்காக்கு குருவிக்கு. காக்காவும் குருவிக்கு கல்யாணம் கிடைச்சது. காக்கா புடி புடி க்ரோஸ்க்கெல்லாம் கல்யாணம். கைஸ், ஸோ நம்ம ப்ரொசீஜர் இஸ் ரெடி. ஸோ இப்போ நீங்கள் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மள மாதிரி மொட்டை மாடியில் வந்து இன்னொரு ஃபேமிலியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல் டு வாட்ச். ஜயம் ஜயரான ஜயம் ஜயரே கல்யாணம். நாங்களே பாட்டு எங்க ஊத்தணும்? கைஸ், இப்ப என்ன ஆச்சுன்னா ஒரு க்ரோ வந்துச்சு, ரெடியா இருந்துச்சு சாப்பிடுறதுக்காக. அது ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட போயிருக்கு. க்ரோ சாப்பிடும் போது நம்ம அதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்க கூடாது. நம்ம கிளம்பி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் இந்த நமத்து போன இத்து போன ஜோக் சொல்றாங்களோ புடிச்சு ஜெயில போடுங்க சரவண. மாட்டு பொங்கல் ஸ்பெஷல் டான்ஸ். மாட்டு பொங்கல். என்ன என்ன ஐட்டங்களும் ஸ்வீட் பூரி லெமன் ரைஸ் டாமரின் ரைஸ் கர்ட் ரைஸ் ஆவியர் கோகோனட் ரைஸ் டேட் ஓகே வா இவ்வளோத்தையும் நம்ம ஒரே ஆளா சாப்பிட போறோம். முடிச்சிடலாமா? இரவினிலாட்டம் பகலினில் தூக்கம். என்ன ஏண்டி, நான் ஒரே ஒரு தடவையாவது படுத்துக்கிறேன். நான் ஒரு தடவை கூட படுக்கல. இன்னொரு தடவை கண்ணு குட்டி மாமா குட்டின்னு வந்தேன்னா அவ்வளவுதான். நான் வந்து என்ன பண்ணலாம்னு இருக்கேன்னா, இதே வேற ஒரு குஷன் என்னக்கா கிளப் தூங்கலாமா? நான் எப்படி வேணா தூங்குறேன். சர்க்கா மரம் மூவியா? ஆக்சுவலி
ஆக்சுவலி இவங்கள்ட்ட வந்துட்டு பீன் பேக்ஸ்லாம் செம குவாலிட்டியா சூப்பரா டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல கூட இருக்கு. ஸோ யாருக்காவது வந்து பீன் பேக் வேணும்னு நினைச்சீங்கன்னா நான் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வேணா கீழே அட்டாச் பண்றேன். ஸோ நீங்க வந்து கேட்டு வாங்கிக்கலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்துட்டு டெலிவரியும் வச்சிருக்காங்க. ஸோ வந்து தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணுங்க. எனக்கு இந்த ஆரஞ்சு கலர், இது என்ன கலர்? பிரவுன் கலர் பிளைண்டா நீ? பிரவுன் கலர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்காக இந்த பிரவுன் கலர் நான் கொடுப்பேன்னு மட்டும் நினைக்காத. இந்த வீட்டுல டெலிவரி பண்ணதால இது வாங்கிக்கிறேன்டி. போதுமா? போதும். நான் வாங்கி காட்டுறேன்டி. பீன் பேக்ல வந்து பீன்ஸ் எல்லாம் இறங்கி போய் சாக்கு போய் நிலைமையில இருக்கு. ஆமா, அத போட தோசை மாதிரி இருக்கு நல்லா. ஐயோ போச்சே. தரையில உட்கார்ந்துட்டு இருக்கு. ஞாபகத்துல இதுல வேகமா வந்து உட்கார்ந்தேனா யார் அடிச்சா பொறி கலக்கி கடல தர. அப்புறம் ஏன் பாஸ் அழுகுறீங்க? அது வலி வேற டிபார்ட்மெண்ட். சோ வந்து செம்மையா இருக்குது. ஆக்சுவலி உங்கள்ட்ட ட்ரீம்ஸ்லாம் கூட நாம அப்பப்போ போய் வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம். 5 years வரைக்கும் வந்துட்டு வாரண்டி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் இதை வந்து நம்பி வாங்கிப்போம். நம்ம எப்பப்பெல்லாம் நமக்கு இந்த மாதிரி சாகி ஆகிறதுக்கே நமக்கு எனக்கு தெரிஞ்ச நிறைய ஆகும். ஆனதுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி வந்துட்டு ரீஃபிலும் பண்ணிக்கலாம். ஓ, அப்ப இந்த மாதிரி குண்டா புஸ் புஸ் ஆகும். ஓ So guys, இந்த பொங்கல் vlog இத்துடன் நிறைவடைகிறது. So நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு vlog ஆர் சேலஞ்சில் வந்து சந்திக்கலாம். அம்மு வந்து தூங்க போயிட்டா, நான் இன்னும் தூங்காம உட்காந்துருக்கேன். மணி வந்து 1:30 மணி ஆக போகுது. ஸோ இப்போ நானும் வந்துட்டு கொஞ்சம் வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு தூங்க போறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் இனிய வருடமாக அமைய எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஓகே, பாய்.